பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் முக்கிய இடங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும், ரயில்களில் பார்சல் கொண்டு செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்க தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள ரயில்வே நிலையங்கள், கோவில்கள் ஆகியவற்றில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் தீவிரமாக சோதனை செய்யப்படுகின்றனர். பயணிகள் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் தனித்தனியே வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரயில்களில் பார்சல்கள் கொண்டு செல்வதற்கு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை ரயில்வே நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சென்னையிலிருந்து ரெகுலரா காட்பாடி போயிட்டு இருக்கேங்க, வெள்ளூர் போயிட்டு இருக்கேன். நான் ரெகுலரா இங்க செக்அப்லாம் ரொம்ப தரவா பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ டிசம்பர் 6ஆம் தேதினால கொஞ்சம் அவேர்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. செக்அப் எல்லா இடத்துலயும் ரொம்ப இதுவாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்பெஷலா வேற செக்அப் தரவா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருக்கு. எந்த பயணிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வே போலீசார், தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் படை மற்றும் மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழக எல்லைப் பகுதிக்கு உட்பட்ட 4000 கிலோமீட்டர் ரயில்வே தண்டவாளங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது.